இக்கதையில் வரும் கதாபாத்திரங்களும் சம்பவங்களும் அனைத்தும் கற்பனையே, யாரையும் குறிப்பிடுவது அல்ல. சட்டவிரோத செயல்கள் ஆதரிக்கப்படுவதில்லை. தேவநாமம் மகிமைப்பட மட்டுமே இக்கதையை உருவாக்கியிருக்கிறோம். அந்த நோக்கத்துடனே செயல்பட்டிருக்கிறோம். நன்றி. டே நைட் ப்ராக்டிஸ்லாம் ரொம்ப நல்லா தான் பண்றீங்க. ஆனா துணி வச்சா தப்பிக்கவே கூடாது. கண்டிப்பா மிஸ் ஆகாது சார். சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு என்கவுண்டர் பண்ணோம். அதுல இன்னும் சில பேர் தலைமறைவா இருக்காங்க. அவங்கள பத்தி ட்ரேஸ் பண்ண சொல்லி சொன்னா என்னாச்சு? நாங்க ட்ரேஸ் பண்ணோம் சார். ஆனா ஒரு சில க்ளூஸ் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. உங்களால கண்டுபிடிக்க முடியல. உங்களாலையும் முடியல. நான் கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி கண்டுபிடிச்சீங்க சார்? அதனாலதான் உங்களுக்கு நான் சீனியர் ஆஃபீஸரா இருக்கேன். சோ அவங்க இருக்கிற இடம் 4th தான். அது இங்க ஒரு காட்டு பகுதியில பதுங்கிருக்காங்க. அப்ப டீம் கெட் ரெடி ஃபார் தி ஆக்ஷன். ஜேம்ஸ், ரிபேக்கா, என்ன மறந்துட்டியா? என் பேரை மறந்துட்டியா? ஆள் ஞாபகம்ல பொழுத்து. என்னாச்சு என் தம்பிக்கு? உங்களெல்லாம் நம்பித்தானடா அனுப்புனேன். நீ நினைக்கலாம் எனக்கு மறைஞ்சி எங்க வேணுமே போயிடலான்ட்டு. போலீஸ் கையில கூட நீ தப்பிச்சிடலாம். ஆனா இந்த ரெபேக்கா கையில யாருமே தப்பிக்க முடியாது. என் தம்பிக்கு என்ன நடந்துச்சு சொல்றியா? சொல்றேன். நம்ம எம்ம நாள் தம்பா பயந்துன்னு வாழ்ந்துன்னு இருக்குது. ஒக்கா தேடியா போலாமா? எங்க தேடுறீங்க நீங்க? வேற போலீஸ் நம்மளை தேடினே இருக்கிறாங்க. இதான் நடந்தது. நான் உன்னை நம்புறேன். ஆனா ஒண்ணு, என் தம்பியை கொன்னவன ஒருத்தனையும் உயிரோட விட மாட்டேன். இது இந்த ரெபேக்காவோட சபதம்.
ஏமா காலாங்காத்துல கடைக்கு கூட்டுக்கிறிய? உன் பையன் சும்மா தானே பட்டுனுக்குறான். அவனை கொஞ்சம் கூப்பிடக்கூடாது? நம்மளுக்கு ஒரு உதவியா இருக்காது? என்னடா இன்னும் எதுவுமே ஆரம்பிக்காம கம்முன்னு வரியான்னு பார்த்தேன். புள்ள ஏன் கூப்பிடலன்னா, புள்ள நைட் வெளியில போயிட்டு வந்துச்சு. புள்ள வந்து ஃபத்திகா தூங்கி இருக்குது. தூங்குற புள்ள எப்படி எழுப்ப சொல்ற? அதனாலதான் உன்னை கூட்டின்னு வந்தேன். இதுல என்ன தப்பு இருக்குது சொல்லு. ஆமா, நீ எப்ப பார்த்தாலும் அவனுக்கு பறிஞ்சு பேசிக்கிற. அவன் நைட்டெல்லாம் என்ன வெட்டியா பேசுறான்? நைட்டெல்லாம் எங்கேயாவது சுத்திட்டு வீட்டுல வந்து பட்டுனுக்குறான். அவனுக்காக நீ பேசினுக்குறான். அவன் ஒரு இடுப்பு வடன்னு ஒரு பையன் இருப்பானா, அந்த துடுப்பை கூட்டுன்னு எங்க போய் சுத்துறானே தெரியலாமா. நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போறது கிடையாது. நீ பேசுறத பேசின்னு தான் இருக்க போற. வந்த வேலையை பாப்போதோ, கடையும் வந்துச்சு. வா, அந்த வேலையை போய் ஃபர்ஸ்ட் பாப்போம். உன் தலையெழுத்து அது. நான் உன் கூட வரேன்னு என் தலையெழுத்து. சரி வா. இவங்க தாங்க நம்ம ஹீரோஸ். இப்படி மாசா பிஜிஎம் போட்டு வர்றது நாட்டு பிரச்சனை தீக்கல்ல. என்ன பண்றாங்க நீங்களே பாருங்களா. ஆமா, அந்த பூனை அழகா இருந்துச்சு. டோரா புத்திதான் போகுது. உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? ஏய் பொண்ணுங்களா, நாங்கெல்லாம் ராக்கெட் பாய்ஸ். அப்படி போடு. இந்த ஊர் எங்களை பார்த்தாலே நடுங்கணும்ல. அப்படி போடு. என்னடா நீ ஊர் அடக்குது சொல்ற, கால் அடக்குது. பெரியமாடா. ஓ பெரியமா. ஓ பெரியமாடா. ஏன் பெரியமா ஓடுறா? ஓடுறியா? ஓடு. உங்க அம்மா என்கிட்ட 4 மணிக்கு விட்டுட்டு வேலைக்கு போறா. நீ என்னன்னா ஊரெல்லாம் சுத்தின்னு வர, பொண்ணுங்க பின்னாடி எல்லாம் போயினுக்குற. நீ வீட்டுக்கு வா, உன்னை வச்சுக்கிறேன். ஏ கும்பலாக சுத்துவோம் நாங்க, ஐயோ எம்மன்னு கத்துவோம். ஏன்டா கத்துவோம்? சுத்துவோம் நாங்க, ஐயோ எம்மன்னு கத்துவோம். கத்துறேன்னு கேட்டா உன்னை வாயிலேயே குத்துவோம். எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமனை மயங்கி விழுந்துரும். உண்மைங்க நயன்தாராவ கூட விழுந்துரும். இப்போ புது நடிகை கீர்த்தி சுரேஷும் சேர்ந்து விழுந்துரும். ஏ கும்பலாக சுத்துவோம் நாங்க, ஐயோ எம்மன்னு கத்துவோம். ஏண்டா கத்துறேன்னு கேட்டா உன்னை வாயிலேயே குத்துவோம். இன்னைக்கு நல்லா வெயில் அடிக்குதுங்க, ஆனா குளிர். ஆமா, இந்த நாட்டு அப்படி போல. இந்த ஊரும் நல்லா பார்த்து, இந்த இடமும் பச்சை பசேர் நல்லா இருக்கு. ஆமா, இந்த பார்க் பக்கத்துல தான் சர்ச்சையும் இருக்குதுன்னு சொன்னாங்க, ஆனா எங்கன்னு கரெக்டா தெரியல. அங்க 2 தமிழ் பசங்க இருக்கிறாங்க போல, அவங்க கிட்ட வேணா நம்ம கேட்கலாம். சரி வா, போய் சர்ச் எங்க இருக்கு? வா. டேய் பெரியமா கிட்ட இருந்து நல்லா தப்பிச்சிட்டோம்ல. சூப்பரா. டேய் இப்படி காசு வாங்கலாம் நாங்க. பணம் தேவைடா எனக்கு. இப்போ பணம் தேவைடா எனக்கு. என்னடா பேபி சங்கல்ஸ் வராங்க. வணக்கம் தம்பி. வணக்கம் வணக்கம். சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஆசீர்வதிப்பாரா? இப்ப என்ன லாட்டரி அடிக்க வைப்பாரா? நீங்க வேணா இன்னைக்கு சிரிக்கலாம் தம்பிங்களா, ஆனா ஒரு நாள் கண்டிப்பா உங்களுக்கு
சந்திப்பார் நாங்க ரொம்ப பிஸியா இருக்கிறோம் தெரியுதுல்ல. போங்க. கூடிய விரைவில் தேவன் உங்களை சந்திப்பார். Praise Lord, brother. நல்லா இருக்கேன் பிரதர். ஒன்னும் இல்லை பிரதர், வீட்டு கூட்டத்துக்கு ஒரு நாள் வீட்டுல வைக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படிங்களா சார்? கண்டிப்பா நான் பார்த்து ஒரு ஃபோன் பண்ணி உங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்றேன். என்னைக்கு வரேன்? ஓகேங்க பிரதர். வேற வரேன்னு சொல்லிருக்கிறாரு. என்னதான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கிற பழகுது. உனக்கு தெரியாதா? இன்னைக்குதான் வந்து சர்ச்சில் இருந்து பாஸ்டர் வேற வரேன்னு சொல்லிக்கிறாரு வீட்டுக்கு. அப்ப எல்லாத்தையும் ரெடி பண்ணோம்ல நம்ம அன்னைக்கு கூட்டம் அவங்க 2 பேர் வராங்க. ஆமா 2 பேர் வராங்க. ஏன் அந்த அப்படியே இந்த போவாசுக்கு ஒரு ஜபம் பண்ணிடலாம். சுத்தமா அடங்க மாட்டான்றான். ஏன் அவன் என்ன பண்ணா? அவன் நான் பொம்பளை பசங்களை வடைக்கிறான், பொம்பளை பின்னாடியே போய் நிக்கிறான், காலேஜ் வாசல்ல நின்னுக்கிறான். உனக்கு இதே வேலையா போச்சு. எப்ப பாரு என் புள்ளைய ஏதாவது தப்பு சொல்லிட்டே இருக்கிற நீ. ஆமா, நீ எப்பதான் அவனுக்கு குறைஞ்சி பேசினேரு. அவன் அப்படியே தான் குட்டி சேவராக போய் நிற்பான். போவாசுன்றத வாசாவே மாறின்னு போயிடுவான். நீ நிறுத்துமா, சும்மா புள்ளைய பத்தி ஏதாவது சொல்லினே தான் இருக்கிற. அது ஒரே புள்ள, அது வந்து கண்டிப்பா என் புள்ள திருந்தோம். கோட்டை போடு சீக்கிரம் வாங்க வராங்க. ரொம்ப சந்தோஷம் உங்க வீட்டுக்கு வந்தது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏதாவது புரியுறீங்களா? சரி, நிக்கிறீங்க, உட்காருங்க. வீட்டுல வேற யாரும் இல்லைங்களா? சரி, அதுக்கு முன்னாடி நான் ரெஸ்ட் ரூம் இருக்கேன். பாஸ்டர், இவர்தான் என் பிள்ளை போவாஸ். பாஸ்டர் கொண்டு ரெஸ்ட் ரூம் கூட்டிட்டு போப்பா. சரிம்மா. நல்லா கேட்டுக்கோ. இந்த உபதேசம் பிரேயர் பண்ணுறது, இயேசு பத்தி பேசுறதுக்கு அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஊர்ல நான் தான் ராஜா, இந்த வீட்லயும் நான் தான் ராஜா. நான் சொல்றது நீ தான் கேட்கணும். ரெஸ்ட் ரூம் இங்கதான் இருக்கு, போயிட்டு வா. நான் ரொம்ப தாழ்மையா அமைதியா நான் சொல்றேன். ஆனா இந்த வீட்டுக்கு நான் எதுக்கு ப்ரேயர் பண்ண வந்தேன்னு எனக்கு முன்னாடி தெரியாது. இப்ப நான் தெரிஞ்சுக்கிறேன். தேவன் கிட்ட ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. அது நீ போக போக அந்த திட்டத்தை நீ தெரிஞ்சுக்கிறாரு. இதோ இந்த ரூம், போயிட்டு வா. போவாஸ், எங்கப்பா போற? அவங்க உட்காருவா. போயிட்டே இருக்கிற வாப்பா. உட்காருப்பா. சரி, ப்ரே பண்ணலாம் சிஸ்டர். பண்ணலாம் பிரதர். ஒரு பாட்டு பாடு. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே,
சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. எங்களை பெரிதாக நேசிக்கிற அன்பின் தகப்பனை உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். இவருடைய பிள்ளைகளை ஆண்டவரை நீர் ஆசீர்வதிங்க. இவருடைய எதிர்கால தேவைகள் என்ன என்பதை நீ அறிந்திருக்கிறீரப்பா. இவர்கள் இன்னமாக பழி பெருக கிருபை செய்யுங்க. இன்னமாக இந்த தேசத்திலே இவர்கள் சாட்சி உள்ள ஒரு குடும்பமாய் நிற்க இவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால தானே. இந்த வசனம் என்ன சொல்றது புரியுதா தம்பி? வாலிபர்கள் அவர்களுடைய வழிய தேவனுடைய வார்த்தை கொண்டுதான் சுத்தம் பண்ண முடியும்ட்டு. வாலிபர்கள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு குடும்பமும் தேவனுடைய வார்த்தை கொண்டுதான் நாமே சுத்தம் பண்ணிக்க முடியும். அவங்க எப்படி சுத்தம் பண்ண முடியும்னா, நீதிமொழிகள் சொல்லுது. நீதிமொழிகள் வீட்டுல ஒரு மாதிரி இருக்கும், சபையில ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இது எல்லாத்தையும் தேவன் பார்க்கிறாரு. ஆனா மனிதர்களுக்கு இவங்க வீட்டுல இருக்கிற நம்ம நல்ல புள்ளியா தெரிவாங்க, சபையில இருக்கும்போது இவங்க நல்ல விசுவாசியா தெரிவாங்க. அவங்கவுங்க பிள்ளைக்கு காக்கைக்கு தன் குஞ்சியும் பொன் குஞ்சியும் சொல்லிட்டு அவங்கவுங்க பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்கன்னு தான் பார்ப்பாங்க. ஆனா அந்த பிள்ளைங்க அவங்க வெளியே எப்படி வளர்றாங்கன்றது நம்ம கவனிக்கிறது இல்லை, பாக்குறது இல்லை. ஆனால் தேவனும் அதை பார்க்கிறாரு. பெற்றோராகிய நம்மையும் பார்க்கிறாரு, நம்முடைய குடும்பத்தையும் பார்க்கிறாரு, நம்முடைய பிள்ளைகளையும் பார்க்கிறாரு. அதனால்தான் அவர் சொல்றாரு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். அப்ப அவர் நமக்காக மாத்திரம் இல்ல, இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்காக பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய சிம்மாசனத்தை விட்டு அவர் நமக்காக இறங்கி வந்திருக்கிறார், நமக்காக இரக்கம் பாராட்டியிருக்கிறார். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, அவர் தான் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் என்று. அப்படிப்பட்ட தேவனிடத்தில் வந்துகிறவங்க நாம இரக்கம் பாராட்டுறவர்களாக இருக்கணும், இரக்கம் காட்டுகிறவர்களாக இருக்கணும். அப்படி இருந்தாதான் நாம் தேவனிடத்தில் இரக்கம் பெறுவர்களாக இருக்கணும். நம்ம ஜெபிச்சு நம்ம முடிக்கலாம். எங்களை பெரிதாக நேசிக்கிற அன்பின் தகப்பனையும் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் இந்த குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இவர்கள் குறித்த திட்டம் நீ ஆண்டவரே எங்களுக்கு அல்ல, உமக்கு தெரிந்திருக்கிறது ஆண்டவரே. எதற்காக இந்த வீட்டு கூட்டத்தை நீ ஆயத்தப்படுத்தியிருக்கிறோ நீ அறிவி. அந்த திட்டத்தை நீ நடத்த போகிற கிருபைக்காய் உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவர். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, இந்த குடும்பத்தை ஆசீர்வதி. என் தேவ திட்டத்திற்கு நாங்கள் செயல்படுகிறவர்களாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம் அனைவரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல யாரும் அண்ணா போவாஸ் காப்பாற்றணும். வேணாம் வா, இங்க வா. அவனை யார் அடிச்சு போட்டாங்கன்னு தெரியல, போலீஸ் கேஸ் ஆகும். நம்ம இருக்கிற இடம் தெரியாது, இருந்துட்டு போவோம். வா. சிவன் யாரோ அடிபட்டு கிடக்குறாங்க பாரு. ஆமா, அடிபட்டு தான் இருக்கிறாங்க. தம்பி யாரு அந்த தம்பி? அன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ள பார்த்த தம்பி தான். அப்படியா? அவர் தான் கண்ணாடி போட்டுன்னு இருப்பாரு.
சிங்கம் முன்னாடி இந்த இருக்குது தம்பி. ஒரு ஆஸ்திரேலியா போலாம் சிங்கம். அடிக்கிறேன். சரி அடி. ஏன்னா அவங்க வீட்டுக்கு கால் பண்ண, அவங்க வீட்டு நம்பர் யாருன்னா இருந்தா ட்ரை பண்ணேன். தம்பி boss, oui, allô, Tambi, boss. Nous sommes ici dans le parc de Fort-de-Stan. Il y a un jeune homme qui a un conscient et qui attend avec énormément de... ஓகே ஓகேன்னு கொடுக்க வேண்டிய மெடிசின் எல்லாம் எழுதி கொடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா செக் பண்ணுங்க. இப்ப என்ன சரி இருந்தா எனக்கு ஒருக்கா அறிவிங்க. சரிங்க. ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை, முன்பி மாதிரி இல்லை. இப்ப உங்களுக்கு கொஞ்சம் சுகம். நல்லா டாக்டர் புள்ள எப்படி இருக்கிற டாக்டர்? பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இப்ப புள்ள நல்லா தாங்க இருக்குது. அவருக்கு டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க போய் பார்க்கலாம். ஓகே. ரொம்ப ரோவாஸ் ரோவாஸ் தெரியுமா என்னப்பா ஆச்சு? யார் என்ன பண்ண உன்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சொல்லுப்பா. நல்லாதான் இருக்கேன். யார் என்னப்பா பண்ணா சொல்லுப்பா, நாங்க பாத்துக்கிறோம். ஒன்னும் இல்ல பெரியமா, கேவுன்ட்டு அவ்வளவுதான். தம்பி உங்களுக்கு என்ன ஆச்சு சொல்லுங்க. ஒண்ணுக்கும் பயப்படாதீங்க, கர்த்தர் இருக்கிறாரு, அவர் பார்த்துப்பாரு. இல்ல சாமுவேல் கூட என் ஃப்ரெண்டு ஊர் சுத்தி கொண்டிருந்தோம். டேய் எப்படிடா வாழ்க்கை செட்டில் ஆயிடலாம்? வேலைக்கு போனோம். அதெல்லாம் எனக்கு சரி வராதுடா. வேற வரோம், கையெல்லாம் யூஸ் பண்ணோம், என்னால முடியலடா. அதெல்லாம் தேவையில்ல, வேற ஏதாவது சொல்லு. அப்போ கொள்ள அடிக்கணும், இல்லைன்னா இது திருந்தணும். கரெக்டா சொன்னேன். எப்படி கொள்ள அடிக்கலாம்? அங்க பாரு, எது இருக்குவாங்க பாக்கலாமா? வாண்டட். டேய் 1 மில்லியன்டா. தூக்கிடுவாமா? செஞ்சிடலாம். ஆளு தூக்குறோம், காசை வாங்குறோம். அப்படி போடு. வா வா. ஹலோ சார், நீ தேடிக்கின்ற ஆட்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டான் சார். ஃபாரஸ்ட் ஸ்டாஃப் அடிக்கிறாங்க சார். ஓகே சார், வந்துடுங்க சார். எங்க வந்துடாதீங்க. என்ன காட்டி கொடுத்து நீ உயிரோட இருந்துருவியா? நீ காட்டி கொடுத்துட்டேன்னா அவங்க என்ன கண்டுபிடிச்சிட்டு சுத்தி என்ன அரிசி போட்டாங்க. இதுக்கு தான்ப்பா சொல்றது, இது மாரி ஊதாரித்தனமா பண ஆசையில பொறுக்கித்தனமா சுத்திருந்தா இப்படித்தான்ப்பா அது நடக்கும். என்னை பத்தி, என்னுடைய முன்னாடி இருந்த வாழ்க்கையை பத்தி உனக்கு தெரியுமாப்பா? நான் எப்படி வாழ்ந்தேன்னு உனக்கு தெரியுமாப்பா? இயேசு உங்களை அழைக்கிறார் சார். திரும்ப டிஸ்டர்ப் பண்ணாது, வெளியே போயா அடிக்கணும். செய்துவிட்டு என்னுடனே வா. இதோ உன் வாசல் படியில் நின்று நான் தட்டுகிறேன். என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். சரி, அவங்க எனக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணி கொடுத்தாங்க. நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். அது இன்னும் நீங்கள் என்ன சொல்கிறது உண்மைதான். நீங்கள் தேவனை ஏற்றுக்கிறதுனால உங்கள் லைஃப்பில் எல்லாமே நல்லா நடந்துடும். நான் தேவனை ஏற்றுக்காததுனால நான் எவ்வளோ பாவங்களை பண்ணிட்டேன். பாவங்களை அறிக்கை பண்ணி நானும் தேவனை ஏற்றுக்கினேன். நானும் சொன்னது நானும் ஒப்புக்கொள்ளுங்க. பாத்தியா இப்ப என் வாழ்க்கை எப்படி இருக்குன்ட்டு?
இப்ப ஏன் இந்த வாழ்க்கையை எனக்கு தேவையில்லை, இந்த அரிசி போட்டாங்க, இப்போ நான் மனம் திரும்பணும், என்ன மன்னிக்கிறீங்களா? என்ன நான் மன்னிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து தான் உன்னை மன்னிக்க முடியும். அவர் உன்னை மட்டும் இல்லை, இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற மக்களுடைய பாவங்களையும் அவர் மன்னிச்சிருக்கிறாரு, உன்னையும் மன்னிச்சிருக்கிறாரு. உன்னை அவர் முன்குறிச்சிருக்கிறாரு. அதனால தான் அவர் உன்னை இந்த சூழ்நிலை எங்களை சந்திக்க வச்சிருக்கிறாரு. கண்டிப்பா நீ அவரை ஏற்றுக்கொண்டு நீ அவருக்காக ஊழியம் செய்யணும் தேவன் ஆசைப்படுறாரு, விருப்பப்படுறாரு. அப்போ நான் ஆண்டவரை ஏத்துக்கிறேன் இனிமேல். சரிப்பா, ரொம்ப நல்லது. சரி, நீ சொன்ன யாரையே காட்டி கொடுத்தான்னு, அது யாரு, அது தெரியுமா? குரூப்பா இருந்தாங்க, ஆனா ஒரு பேர் வந்துச்சு, ஜேம்ஸ்னு நினைக்கிறேன். ஜேம்ஸா? சரி, உடம்பு பார்த்துக்கு. சிஸ்டர் நீங்க பாத்துங்க. ஓகே, போயிட்டு வரேன். சரி. என்னப்பா மார்க், உயிர் பையன் ஊரை விட்டு ஓடிட்டா திருப்பி வந்துக்கிற? நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க. அந்த பையனை அடிச்சு மேலும் மேலும் நீங்க பாவத்தை உங்களுக்கு சேர்த்துக்கிறீங்க. உங்க அட்வைஸ் எல்லாம் எங்களுக்கு வேணாம், உங்க வேலையை நீ பாரு. மார்க், எப்படி இருக்கிற? திருந்தி வாழறன்னு கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இங்க என்ன இதுக்கு வந்துக்கிறத? ஆமா, நான் உங்களை மாதிரி பாவம் செய்யாம நான் இப்ப மனம் திரும்பி கர்த்தருக்குள்ள சந்தோஷமா நான் ஊழியம் செய்யறேன். அப்ப எங்க தம்பியை கொண்டோன்னா பழி வாங்க கூடாதுன்னு சொல்றியா? இந்த பூமியில இந்த ரெபேக்கா உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் தம்பியை கொண்டோனுங்கள ஒருத்தனை உயிரோட விட மாட்டேன். இது இந்த ரெபேக்காவோட சபதம். ஏன்பா இப்படி பண்ண? நான் யாருன்னே தெரியாது, ஆனா எனக்காக உன் உயிரை கொடுத்த. இதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னே தெரியலையே. தேவனுடைய வார்த்தை உங்க கைக்கு வந்துக்கிறது. அந்த வார்த்தையை நீங்க படிங்க, தியானம் பண்ணுங்க, உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும். மேசியா 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 இயேசு ராஜா, மேசியா 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 இயேசு ராஜா. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு, இயேசு உங்களை நேசிக்கிறார். ஏய் சாம், இந்த மனுஷன்டா ஏன்டா இதுக்கு தெரியாம செஞ்சுட்டா, சாரிடா. டேய் அதெல்லாம் பழைய கதைடா. நீ என் கூட தேவன் கூடவா, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன் தெரியுமா? இந்தா பிடிச்சிக்கோ. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதனால் தானே. சங்கீதம் 119:9. வாலிபன் மாத்திரமல்ல, நாம் அனைவரும் கர்த்தரின் வசனத்தை கை கொள்ளுகிறதனாலே நாம் அனைவரும் நம் வழிகளை சுத்தம் செய்கிறோம், வாழ்க்கையை காத்துக்கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை நாம் அனைவரோடும் இருப்பதாக. தேவ ஆசீர்வாதம் நாம் அனைவரோடும் இருப்பதாக. அனைவருக்கும் ஈஸ்டர் தின வாழ்த்துக்கள். தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாவீருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். சொல்ற அப்படின்றதெல்லாம் அந்த உபவாசம் எல்லாம் எனக்கு வேணாம்.
எப்போ வரீங்கன்னு சொல்றேன். வந்து உட்கார இடத்துல அம்மா சொல்றாங்கல்ல. இதெல்லாம் தேவை நீ மாட்டுக்கான. ஏய் அண்ணன் இவன் தப்பா காசை வாங்குறோம். அப்படி போடு. ஒன்னும் சொல்ல தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பசியுற்றோர்க்கு பிணியாளிகட்கு பட்சமாக உதவி செய்வோம். பசியுற்றோர்க்கு பிணியாளிகட்கு பட்சமாக உதவி செய்வோம். உசித நன்மைகள் நிறைந்து தம்மை மறந்து இயேசு கணிந்து திரிந்தனரே. உசித நன்மைகள் நிறைந்து தம்மை மறந்து இயேசு கணிந்து திரிந்தனரே. தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். மார்க்கம் தப்பி நடப்போரை சத்திய வழிக்குள் வந்திட சேர்த்திடுவோம். மார்க்கம் தப்பி நடப்போரை சத்திய வழிக்குள் வந்திட சேர்த்திடுவோம். ஊக்கமாக ஜெபித்திடுவோம். நாம் முயன்றிடுவோம். நாம் உழைத்திடுவோம். நாம் ஜெயித்திடுவோம். ஊக்கமாக ஜெபித்திடுவோம். நாம் முயன்றிடுவோம். நாம் உழைத்திடுவோம். நாம் ஜெயித்திடுவோம். தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே